எல்லாம் ஒரே ஒரு காரணத்திற்காக தான். இந்த வழக்கில் சுந்தரேசன் டிஎஸ்பி விசாரணை செய்து கொடுத்த அறிக்கை. இப்ப அந்த அறிக்கையின் பேர்ல இந்த சித்திரவதை வழக்கும் அதே சிபிசிஐடிக்கு போட்டுன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா எஸ்எச்ஆர்டி எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் வளையாபதி வழக்கில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்டரிம் ஆர்டர் என்னன்றது இன்னும் எங்களுக்கு முறையாக கொடுக்காத காரணத்தினால் நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சிபிசிஐடியில் இதை விசாரிக்கணும், கொலை வழக்குடன் சேர்த்து விசாரிக்க கூடாது என்று கிளாரிபிகேஷன் வாங்க செல்வதற்கு முடியல. இதுதான் பின்னணி. இந்த பின்னணியின் காரணமாக அவருடைய பழைய வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியாது. ஆகவே நான் சுந்தரேசனை பத்தி ரொம்ப அறிந்தவர் என்ற முறையில் நான் பேசவில்லை. எனக்கு தெரிந்தது இந்த வழக்கு. இந்த வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற அவரை மாநில மனித உரிமை ஆணையத்திலிருந்து உடனடியாக அரசு மாற்றியது. அதை ரிலீவ் பண்ண மாட்டேன் என்று எஸ்எச்ஆர்சி முதலில் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கு. அதுதான் சுதந்திரமாக செயல்படுகின்ற ஒரு மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தரம். அந்த தரத்திற்கேற்ப அவர்கள் நடந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சம்பவத்தில் வேற எதையும் மிக்ஸ் பண்ண விரும்பல. ஆனால் அப்படியும் அவர் மேல் பிரஷர் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டி தான் கொடுத்துட்டு நாங்கள் சுந்தரேசனை நாங்கள் மாற்றோம் சொல்லி மாற்றி பனிஷ்மெண்டாக தான் அவர் மாற்றப்பட்டார் பிஇடபிள்யூ மயிலாடுதுறைக்கு என்பதை நான் வெளிப்படையாக கூற விரும்புகிறேன்.